Hello students, good morning to you all. Today we are going to learn about one of the application software which is in grade 10 ICT unit 7 electronic spreadsheet software. அதாவது இலத்திரனியல் விரிதாள் மென்பொருள். ரைட் பிள்ளைகள் நீங்கள் ரெண்டு மீடியம் அதாவது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிறீங்க இன்னைக்கு. அதால நான் ரெண்டு மீடியத்திலையும் உங்களுக்கு இதில் விளங்கப்படுத்த போகிறேன். ரைட் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கும் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கும் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும்ன்றதால நான் இப்போ ரெண்டு மீடியத்திலையும் உங்களுக்கு இதில் தந்திருக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட் ரெண்டு மீடியத்திலையுமே விளங்கப்படுத்துவேன். ரைட் ஓகே ரைட் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். ரைட் ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும், அதாவது பிரயோக மென்பொருள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மீன்ஸ் பிரயோக மென்பொருள். ஒவ்வொரு பிரயோக மென்பொருளுக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். ரைட் we are using so many application softwares in our life. ரைட் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சரியா? ரைட் அப்படி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. ரைட் there must be a purpose. Right, according to our purpose we have to select that application software. Right, for an example, இப்போ நாங்கள் ஒரு லெட்டர் எழுத போகிறோம் அல்லது ஒரு ஆர்டிக்கல் ஒன்று டைப் பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து MS Word என்ற ஒரு சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணலாம். ரைட் அல்லது வந்து ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுவோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், MS PowerPoint என்ற சாஃப்ட்வேரை நீங்கள் எடுக்கலாம். அல்லது வந்து நாங்கள் நிறைய டேட்டாவை சேவ் பண்ணி வைக்கணும் என்றால் டேட்டா பேஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேரை எடுக்கலாம். ரைட் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு அங்கே வர்ற லெசன்ஸில் நீங்கள் படித்து கொள்வீங்க. ரைட் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். ரைட் அதுவும் வந்து ஒரு நோக்கம் இருக்குது. ரைட் there is a purpose to use this electronic application software. What is that purpose? ரைட் என்ன பர்பஸுக்காக வேண்டி நாங்கள் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரைட் இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர் என்ற பர்பஸ் வந்து அதாவது கணித்தல் நோக்கம். ரைட் கல்குலேஷன் பர்பஸ். ரைட் என்ன பர்பஸ்? கணித்தல் நோக்கம். கல்குலேஷன் கணித்தல் மீன்ஸ் என்னது? கல்குலேஷன். ரைட் நீங்க வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய கல்குலேஷனை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. there are so many calculations. ரைட் நிறைய கல்குலேஷன் நாங்க செய்யறோம். ரைட் என்னென்ன வழிகளை பயன்படுத்தி நீங்க அந்த கல்குலேஷனை செய்யறீங்க? what are the ways? என்னென்ன வழிகள்? ரைட் முதலாவது வந்து நீங்க பார்க்கலாம், கணித்தலுக்காக மனதையும் விரல்களையும் பயன்படுத்த. ரைட் அதாவது ஃபிங்கர்ஸ் விரல்கள்னு சொன்னால் என்னது? ஃபிங்கர்ஸ். மனதல்னு சொன்னால் மென்டல். ரைட் நீங்க மனதால ஒரு சின்ன கல்குலேஷனை நீங்க செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நார்மலா 10 கூட்டினா எத்தனைன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டா நீங்கள் 20 ஆன்சர் சொல்லுவீங்க. ரைட் திஸ் இஸ் மென்டல் கல்குலேஷன். ரைட் இதே மாதிரி நிறைய கல்குலேஷன் நீங்க செய்துட்டு வருவீங்க மனதால. சரியா? மென்டல் கல்குலேஷன். அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் கல்குலேஷன் சொன்னா நீங்கள் விரல்களை பயன்படுத்த போறீங்க. ரைட் அது வந்து நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கீங்களா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபிங்கர்ஸ் கல்குலேஷன். எப்படி நீங்க ஃபிங்கர்ஸ் கல்குலேஷன் யூஸ் பண்ணுவீங்க? ரைட் இப்போ ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ரைட் ப்ரீ ஸ்கூல் கிட் ஒரு ஆள்கிட்ட நீங்க போய் கேட்குறீங்க, ரைட் வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் 2 + 2? ரைட் ரெண்டையும் கூட்டினா என்னன்னு சொல்லி கேட்டால் ரைட் அவர் என்ன செய்வார்? ஒரு கையில 2 விரல் எடுப்பார், மற்ற கையில 2 விரல் எடுப்பார். ரைட் பிறகு என்ன செய்யணும்? கூட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 1 2 3 4. ரைட் அப்ப 2 + 2 = 4. ரைட் இது வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் கிட் ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஃபிங்கர்ஸை பயன்படுத்தி கூட்டுது. ரைட் அப்ப இதுதான் என்னது? கணித்தலுக்காக மனதையும் விரல்களையும் பயன்படுத்துதல். ரைட் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கணித்தல் பொறிகளை பயன்படுத்தல் யூசிங் கால்குலேட்டர். ரைட் இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நிறைய கணித்தல்களை நீங்க செய்றீங்க. ரைட் அதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ரைட் உதாரணமா இப்ப ரைட் 500 × 800 என்று சொன்னால் நீங்க என்ன செய்யலாம்? இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி செய்வீங்க. அல்லது வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு கூட்டலோ அல்லது கழித்தலோ பெருக்கலோ பிரித்தலோ எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க? இந்த கால்குலேட்டரை பயன்படுத்தி கால்குலேட் பண்றீங்க. அடுத்தது வந்து
சிக்கலான கணித்தலுக்கு தாள்களை பயன்படுத்துறீங்க. தாள்கள் சொன்னால் என்னது? பேப்பர் பேஸ்ட், ரைட்? பேப்பர் பேஸ்ட் கால்குலேஷன். கால்குலேட்டர்லயும் நீங்க செய்ய இயலாதது வந்து நீங்க என்ன செய்றீங்க? பேப்பரை யூஸ் பண்ணி செய்யறீங்க. சரி, அப்ப these are the ways to do the calculation, right? Next, இப்ப நாங்கள் இந்த வேஸை பயன்படுத்தி நாங்கள் கால்குலேஷன் செய்தாலும் இப்ப இது வந்து ஒரு சரியான அல்லது ஈஸியான ஒரு மெத்தடான்னு சொல்லி கேட்டா அது இல்லை. சரியா? ஏன் நாங்கள் இந்த கால்குலேஷன் இப்போ உதாரணமா வந்து கால்குலேட்டர்ல செய்து கொண்டு போகிறோம்னு சொன்னால் ஒரு அளவுக்கு மேல எங்களுக்கு செய்யலாம போகலாம், அல்லது வந்து நாங்கள் அந்த சரி பிள்ளைகளை பார்க்கலாம இருக்கலாம். பேப்பர் பேஸ்ட்னு சொன்னால் நிறைய பேப்பர்ஸ் எங்களுக்கு செலவாக போகுது, ரைட்? அப்ப இதுகள் எல்லாம் அதுல இருக்கிற சில பிரச்சனைகள், டிஸ்அட்வான்டேஜஸ். அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களோட அந்த கால்குலேஷனை நீங்க செய்யறதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை நீங்க பயன்படுத்தலாம், ரைட்? அதுக்காகத்தான் இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு, ரைட்? எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ்ட் டு மேக் கால்குலேஷன் ஈஸிலி அண்ட் அக்யூரேட்லி, ரைட்? அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஈஸியா செய்யலாம், அதே நேரம் அக்யூரேட்டா செய்யலாம். அக்யூரேட் மீன்ஸ் என்னது? சரியா செய்யலாம், ரைட்? இப்ப நீங்க கையால மனுவலா நீங்க செய்து கொண்டு போய்க்கல, ஒரு அளவுக்கு மேல உங்களுக்கு சில நேரம் எரர் வரலாம், ரைட்? ஆனா இந்த இப்படி நீங்க ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணிக்கல, உங்களுக்கு எரர் வரதுக்கான சான்ஸ் குறைவு. எரர் வரும் எப்ப? ரைட்? இஃப் யூ ஃபீட் த டேட்டா ராங்லி, ரைட்? நீங்க வந்து டேட்டாவை வந்து ராங்கா ஃபீட் பண்ணினீங்களான்னு சொன்னால் தென் அவுட்புட் வில் பி ராங், ரைட்? அப்ப நீங்க இன்புட் பண்ணிக்கல எப்பயும் வந்து கரெக்டா இன்புட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரைட் அவுட்புட் வந்து எப்பயும் கரெக்டா இருக்கு, சரியா? அப்ப இன்புட் எப்பயும் சரியா இருந்தால் நாங்க எடுக்கிற அவுட்புட் வந்து ரைட் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வர அவுட்புட் வந்து சரியா இருக்க போகுது. அப்ப இது வந்து ஒரு அட்வான்டேஜ். என்னதுக்கு? நீங்க இந்த கால்குலேஷனை செய்யறதுக்கு அட்வான்டேஜா இருக்கும் இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை நீங்க யூஸ் பண்ணணும், ரைட்? நெக்ஸ்ட், right? Examples for spreadsheet software, right? Here I have listed some examples for spreadsheet software. First one, Google Sheets, right? First one, Google Sheets. Second one, LibreOffice. Third, OpenOffice, LibreOffice Calc, OpenOffice Calc, right? Then Microsoft Excel, Numbers, Lotus 1, 2, 3. These are the examples for spreadsheet software, right? இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் ட்ரெண்ட், அதாவது கூகுள் ஷீட்டுக்கும் லிபர் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் இது மூணும் வந்து ஃப்ரீ என்று சொல்லி போட்டிருக்கிறேன், ரைட்? அதாவது கூகுள் ஷீட் வந்து ஆன்லைன் அண்ட் ஃப்ரீ என்று சொன்னா இந்த ஆன்லைன், அதாவது நீங்க என்ன செய்யலாம்? இந்த கூகுள் ஷீட் சாஃப்ட்வேரை நீங்க ஆன்லைன்ல பயன்படுத்தலாம், ரைட்? உங்களோட கம்ப்யூட்டர்ல இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணப்பட்டு இல்லாமல் இருக்கல கூட நீங்க இந்த கூகுள் ஷீட் மூலம் என்ன செய்யலாம்? கால்குலேஷனை செய்யலாம், ரைட்? அப்ப இது ஒரு ஆன்லைன்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர், அதே நேரம் ஃப்ரீ சாஃப்ட்வேர், ரைட்? அதே மாதிரி LibreOffice, this is also one of the free software. அடுத்தது வந்து ஓப்பன் ஆஃபீஸ், இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இது வந்து ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர், ரைட்? அப்ப இதுகள் எல்லாமே வந்து ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர், ரைட்? What is the difference between a free software and proprietary software? என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும்? ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்னது, ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் என்ன, ரைட்? இப்போ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இப்போ நீங்க இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கோ அல்லது பாவிக்கிறதுக்கோ, ரைட், நீங்க என்ன செய்ய தேவையில்லை? காசு, அதாவது பே பண்ண தேவையில்லை, ரைட்? யூ கேன் கெட் தீஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீலி. இலவசமாக நீங்க என்ன செய்யலாம்? இந்த சாஃப்ட்வேர்ஸை பெற்று நீங்கள் யூ கேன் யூஸ், பயன்படுத்தலாம், ரைட்? அப்ப இந்த சாஃப்ட்வேர்ஸை பெறதுக்கு நீங்க எந்த விதமான காசும் செலவழிக்க தேவையில்லை, நீங்கள் இலவசமாக பெற்று பயன்படுத்தலாம். பட் ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்படி இல்லை. ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் என்றால் you have to spend some money, right? You have to spend some money to purchase and use this software. நீங்க பயன்படுத்துறதுக்கு, அதாவது கொள்வனை செய்யறதுக்கும் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்க இந்த காசு வந்து செலவழிக்கணும், ரைட்? செலவழிச்சால் நீங்க இந்த சாஃப்ட்வேருக்கான லைசன்ஸை நீங்கள் பெறுவீங்க. அப்ப லைசன்ஸை பெற்றா நீங்க மட்டும் என்ன செய்யலாம்? இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம், ரைட்? நீங்க என்ன செய்யலாம்? அது வேற ஒருத்தருக்கு காப்பி பண்ணியோ அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம், சரி? ஆனா இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஃபாஸ்ட் மீன்ஸ் என்னது? ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ரைட்? ஃபாஸ்ட் மீன்ஸ்
ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதுகளுக்கு வந்து நாங்க காசு ஒன்று செலவழிக்க தேவையில்லை, ஃப்ரீயா நாங்க பெறலாம். ரைட், அதே நேரம் நாங்க இன்னும் ஒரு ஆளுக்கு காப்பி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிதானா? ஆனா ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து அங்க காப்பி ரைட் இருக்க போகுது. காப்பி ரைட் மீன்ஸ் என்னது? யார் அந்த சாஃப்ட்வேர் எழுதிச்சினமோ அவைக்கு தான் அந்த ரைட்ஸ். ரைட், அதுல ஏதாவது எடிட் பண்றதுக்கு என்னன்னு மாத்துறதுக்கோ அல்லது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கோ அவைக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் வந்து அந்த ரைட்ஸை கொடுக்க மாட்டான். அப்ப அதுதான் இது ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். ரைட், அப்ப these are the difference between first அதாவது free and open source software and proprietary software. Next, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்ஃபேஸ் ஆஃப் MS Excel 2010 எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது, MS Excel 2010 இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுதுன்றது வந்து இதுல காட்டி இருக்கு. ரைட், இது வந்து ஒரு படம். நான் இப்ப உங்களுக்கு இது ஒரு ஓபன் பண்ணி, அதாவது MS Excel ஓபன் பண்ணி எப்படி இருக்குமென்னு சொல்லி, அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்துறேன். ரைட், இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் எங்கட எக்ஸல் இன்டர்ஃபேஸ். ரைட், திஸ் இஸ் an interface of MS Excel. ரைட், இப்ப இதுல பாத்தீங்கன்னா there are so many components in this worksheet. ரைட், இதுல வந்து நிறைய components இருக்க போகுது. ரைட், இப்ப நாங்கள் இந்த components பார்க்கல. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இதுல முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைட்டில் பார்ன்னு சொல்லுவோம். முதலாவது வந்து டைட்டில் பார். ரைட், இப்ப ரெண்டாவது வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்னு சொல்லுவோம். சரியா? குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதுல இருக்கிறது குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல நிறைய இப்ப நியூ, ஓபன், சேவ்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு ஐகான் இதுல இருக்கு. இப்ப நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறதை இதுல நீங்க போட்டுக்கொள்ளலாம். இப்ப நியூன்னு சொன்னா நான் அடிக்கடி நான் பயன்படுத்த போறேன்டா, இப்ப நீங்க நியூவை இதுல ஆட் பண்ணி விட்டா உங்களுக்கு அந்த நியூன்றதுக்குரிய ஐகான் இதுல வரும். அப்ப நீங்க நெடுகளும் பயன்படுத்துறது இதுல ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், ரைட், ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், இதுகள் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? டாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், ஹோம் டாப், இன்சர்ட் டாப், பேஜ் லேஅவுட் டாப், ரைட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ. இப்போ இது எல்லாம் என்னது? டாப்ஸ். இப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு டேப்பையும் இங்கே நாங்கள் கிளிக் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே வியூ ஆகிறது இதை சொல்லுவோம் ரிபன்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நான் ஹோம் அண்ட் டேப்பை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் கொஞ்சம் வியூ ஆகும். ரைட், இப்போ இதில் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஹோம் டேப்புக்குள்ளே இருக்கிற முழு வேலையும் நீங்கள் இந்த ரிபனை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்சர்ட். அப்போ இன்சர்ட்டை கிளிக் பண்ணினால் இதுக்குள்ள இன்சர்ட்ல வச்சு நீங்கள் செய்யக்கூடியவளாம் இதுக்கு இன்சர்ட்டுக்கு வரும். ரைட், அடுத்து வந்து பேஜ் லேஅவுட். பேஜ் லேஅவுட்னு சொன்னால் இதுக்குள்ள செய்யக்கூடியது வரும். அப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு டேப்பையும் கிளிக் பண்ணிக்கல ஒவ்வொரு ரிபன் வந்து இங்கே உங்களுக்கு வரப்போகுது. ரைட், இப்போ நீங்கள் இந்த ரிபனை யூஸ் பண்ணி நீங்கள் முழு வேலையும் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ரிபன்லையும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இதில் இது வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் பட்டன்ஸ் இப்போ என்னது? மினிமைஸ். ரைட், மினிமைஸ்ன்னு சொன்னா என்ன? இப்போ நான் இதில் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் செய்து கொண்டு கேட்கல வேற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இப்போ எக்ஸலை க்ளோஸ் பண்ணாமல் வேற ஒன்று செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? இதை மினிமைஸ் பண்ணி விடலாம். ரைட், மினிமைஸ் பண்ணினா உங்களோட ஸ்க்ரீனில் இருந்து அப்படியே மினிமைஸ் ஆகி கீழே வந்துடுவேன். ரைட், நீங்கள் இதை கிளிக் பண்ணினா திருப்பி போகும். அதே மாதிரி மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஸ்க்ரீன் அளவை சின்னனாக்கலாம். ரைட், சரியா? மேக்ஸிமைஸ் ஆகி வரும். அடுத்த க்ளோஸ் ஒன்று சொன்னால் டிப்பா க்ளோஸ் பண்ணது உங்களோட ஒர்க் ஷீட்டை நான் இப்போ எக்ஸலை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் இதை க்ளோஸாக கிளிக் பண்ணினா என்ன செய்திடும்? உங்களோட ஒர்க் ஷீட், உங்களோட எக்ஸல் ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ரைட், இப்போ நான் திருப்பி என்ன செய்யலாம்? தேவையானதை நான் இதில் எக்ஸலை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட், இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து எஃப்எக்ஸ் இதில் இருக்குது. இது வந்து ஃபார்முலா பார்ன்னு சொல்லுவோம். ரைட், இந்த இடம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னால் ஃபார்முலா பார். சரியா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்? நேம் பாக்ஸ். ரைட், அப்போ இது வந்து நேம் பாக்ஸ். இந்த இதில் G4 காட்டியிருக்கு. இந்த இடம் வந்து என்னன்னு சொல்லுவோம்? நேம் பாக்ஸ். ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ இந்த ABCDன்னு சொல்லி இதில் போடப்பட்டிருக்கு. அதாவது ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இதில் கொஞ்சம் போட்டிருக்கணும். அப்போ இது என்னது? காலம்ஸ்.
ரைட். அப்ப கொலம் நேம்ஸ் ஏபிசிடி இருக்கிறது கொலம் நேம்ஸ். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 சொல்லி இதுல வரும். இது வந்து பாத்தீங்களான்னு சொன்னா ரோ நம்பர். ரைட், ரோ நம்பர். சரியா? இப்ப இதுல பாப்போம். இதுல இருக்க ஏ, ரைட், பி, சரியா, இந்த சி, டி, இதுகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கொலம் நேம். அதே மாதிரி 1 2 3 வாரதெல்லாம் ரோ நம்பர். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கோரல் பார். ஸ்கோரல்னு சொன்னா என்னது? இப்போ நீங்க உங்களோட ஒர்க் ஷீட்டு முழுமையா பார்க்க இல்லாமல் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? ஸ்கோரல்னு சொன்னால் இப்போ ஹொரிசோண்டல் வைஸ் ஆயும் யூஸ் பண்ணலாம், அதே நேரம் வெர்டிக்கல் வைஸ் ஆயும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட். அப்ப இது வந்து வெர்டிக்கல் ஸ்கோரல் பார், இது வந்து என்னது? ஹொரிசோண்டல் ஸ்கோரல் பார். இப்போ உங்களோட ஸ்கிரீனை வந்து வியூ பண்ணி பார்க்கல நீங்க இந்த 2 ஸ்கோரல் பாரும் நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட். அப்ப இது வெர்டிக்கல், இது ஹொரிசோண்டல் ஸ்கோரல் பார். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறது வந்து ஷீட் டேப். ஷீட் டேப்னு சொன்னா என்ன? ஷீட். இப்போ நீங்க உங்களுக்கு எக்ஸல்ல எத்தனை ஒர்க் ஷீட் வேணுமோ அதை நீங்க என்ன செய்யலாம்? இதுல இன்சர்ட் பண்ணலாம். அப்ப இது வந்து ஷீட் டேப். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இங்க ஜூம் பட்டன். ஜூம். இப்போ நீங்க எக்ஸல் ஒர்க் ஷீட் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன இதுல தெரிஞ்சு இதை நான் என்ன செய்யலாம்? இப்போ இதை ஜூம் பண்றேன், பெருசாக்கலாம். அதே நேரம் இது சின்னனாக்கலாம். சரியா? அப்ப இதுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கம்போனன்ட்ஸ் ஆஃப் த இன்டர்ஃபேஸ். ரைட். ஓகே. அடுத்து நாங்க பார்க்க போறோம் ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இமேஜ்ல நான் போட்டு காட்டுறதோட உங்களுக்கு பெருசா கிளியர் இல்ல. ஏதாவது அதுல சொல்லியாச்சு. அடுத்தது பார்ப்போம். பணித்தாளில் நிரல்கள் மற்றும் நிறைகளை பெயரிடுது. அப்ப நிரல்கள் என்று சொன்னா என்னது? கொலம்ஸ். ரைட். நிரல்கள் என்று சொன்னா கொலம்ஸ், நிறை என்ற ரோ. இப்ப நாங்க இதுல பாக்குறது வந்து என்னது? நிரல்களை எப்படி பெயரிட போறீங்க. ரைட். இது நிரல். இதுல இருக்கிறதுல எது நிரல்? ரைட். இங்க காட்டியிருக்கு பாருங்க. ரைட். இப்ப ஏபிசிடி என்று வாரதெல்லாம் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஏபிசிடி என்று வாரதெல்லாம் நிரல்கள். ரைட். இப்ப இதுல ஒரு நிரல் ஏ பி சி இப்படியே போகுது. ரைட். இப்ப இந்த படத்துல வந்து எஃப் என்ற கலம் மட்டும் போகுது. ரைட். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? நிரல்கள் என்று சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட், இந்த ஏபிசிடி என்று சொல்லி வரைகளை இப்ப நிரலுக்கு நீங்க பேரிட்டு இருக்கீங்களா? முதலாவது ஏ, முதலாவது நிரலின் பெயர் ஏ, இரண்டாவது பி, மூன்றாவது சி, அப்படியே வந்து என்ன செய்யும்? செட் மட்டும் வரும். பிறகு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நிரலுக்கு என்ன பேர் பெற போகுது? ஏ ஏ, ஏபி, ஏசி. ரைட். இப்படி பெறப்போகுது. பிறகு அங்கால அப்படியே போய் கொண்டு கேட்கல உங்களுக்கு வந்து கடைசி கொலம். ரைட். உங்களோட ஒர்க் ஷீட்ல இருக்கிற கடைசி கொலம் வந்து என்ன மாதிரி நேம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த 2010, அதாவது எக்ஸல் 2010ல XFD ன்னு சொல்லி நேம் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்க பாருங்க, இதுல இருக்குது. இது வந்து முதலாவது நேம் ஏ, முதலாவது கொலம் நேம் ஏ. ரைட். இங்க காட்டி இருக்குது வந்து இது என்னது? லாஸ்ட் கொலம் நேம். ரைட். XFD. ரைட். சரியா? இது வந்து லாஸ்ட் column name. Right. அடுத்தது வந்து பார்ப்போம் number of columns. Right. There are so many columns in a worksheet. Right. எவ்வளவு columns இருக்குது? Right. இது வந்து ஒவ்வொரு வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த columns இந்த எண்ணிக்கை வந்து மாறுபடும். Right. எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2003. இது வந்து நீங்க முந்தி பாவிச்ச சாஃப்ட்வேர். இதுல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்க போதுன்னு சொன்னா 2 to the power 8 நம்பர்ஸ். எத்தனை வர போகுது? 256. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2007 2010 இதுல எத்தனை இருக்க போது? 2 to the power 14 நம்பர்ஸ். சொன்னா எவ்வளவு? 16,384 columns. அதே மாதிரி லிப்ரா ஆஃபீஸ் கால்க் இதுல வந்து 2 to the power 10 1024. ரைட். அப்ப இது வந்து அந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி columns என்ன செய்யுது? நம்பர் ஆஃப் columns வந்து வேறுபடும். சரியா? ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் சொல்லி இல்லை. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைகள், ரோஸ். ரைட். அதாவது 1 2 3 4 சொல்லி இங்க ரோஸுக்கு அப்படி நேம் பண்ணப்பட்டிருக்கு. 1 2 3 4 சொல்லி வரப்போகுது. இது வந்து ரோஸ். சரியா? ரைட். அப்ப முதல் பார்த்து நாங்கள் ABCD இருக்கிறது கொலம்ஸ், 1 2 3 4 இருக்கிறது ரோஸ். ரைட். நம்பர் ஆஃப் ரோஸ். ரைட். அப்ப 1 2 3 4 வரைக்குள்ள இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் 1,
இது வந்து செகண்ட் ரோ நம்பர், தேர்ட் ரோ நம்பர், ஃபோர்த் ரோ, இப்படியே போய் ரைட் லாஸ்ட் ரோ நம்பர். சரியா, கடைசி ரோ நம்பர் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் ரைட், அதாவது 10,48,576 என்றது வந்து கடைசி ரோவினுடைய இலக்கமா இருக்கும். சரியா, அடுத்தது எப்படி நீங்கள் இதை காண போறீங்களா, எப்படி நீங்கள் how to find the last column name, ரைட், எப்படி நீங்க கடைசி குலத்தை பார்க்க போறீங்க. அதே மாதிரி how to find the last row number, எப்படி நீங்க லாஸ்ட் ரோ நம்பரை பார்க்க போறீங்க. ரைட், இதுக்கு நீங்க ரெண்டு கீ, அதாவது combination of keys, ரைட், you have to use the combination of keys. ரைட், என்னென்ன கீஸ் யூஸ் பண்ண போறீங்களான்னு சொன்னால் ஒன்று வந்து கண்ட்ரோல் கீ. ரைட், ஒன்று வந்து என்னது கண்ட்ரோல் கீ. ரைட், ஒன்று நாங்கள் யூஸ் பண்ண போறோம் இங்க கண்ட்ரோல் கீ. அதாவது கண்ட்ரோல் கீ என்று சொன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சிடிஆர்எல் நான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் கீன்னு சொன்னால் சிடிஆர்எல் கீ. ரைட் ரைட் சிடிஆர்எல் ப்ளஸ் ரைட் அரோ கீ. அரோ கீன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கீபோர்டில் அரோ கீஸ் இருக்குது. ரைட், there are 4 arrow keys. ரைட், கீபோர்ட்ல எப்படி இருக்க போகுது ரைட், இப்படி ஒரு டைப்ல இப்படி ஒரு வடிவத்துல உங்களுக்கு அரோ கீஸ் இருக்க போகுது. சரியா, இப்போ இந்த அரோ கீஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒவ்வொன்றுக்கும் இது வந்து லெஃப்ட் அரோ, சாரி ரைட், இது வந்து லெஃப்ட், இது வந்து அப், இது வந்து டவுன். ரைட், அப்ப வலப்பக்க அரோ கீ இருக்குது ரைட், ரைட் சைடு, இடப்பக்கம் லெஃப்ட் சைடு, அப் பண்ண மேல, டவுன் அண்டா கீழே. ரைட், இந்த 4 அரோ கீஸே நீங்க யூஸ் பண்ணணும் என்னதுக்கு, டு ஃபைண்ட் த லாஸ்ட் column நேமோ லாஸ்ட் ரோ நம்பர். ரைட், இப்போ கண்ட்ரோல் கீயோட ரைட், கண்ட்ரோல் கீயோட ரைட் அரோ கீயை நீங்க யூஸ் பண்ணினீங்களா, கண்ட்ரோல் கீயோட ரைட் அரோ கீ. சரியா, வலப்பக்க அரோ கீயை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எங்க போகுது, அதாவது column ஃபர்ஸ்ட் கொலத்துல இருந்து லாஸ்ட் கொலத்துக்கு போகும். ரைட், அதே மாதிரி கண்ட்ரோல் கீயோட இடது பக்க அரோ கீயை யூஸ் பண்ணினீங்க ரைட், லெஃப்ட் சைடு அரோ கீயை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதாவது கடைசி கொலத்துல இருக்கிறது திருப்பி என்ன செய்ய போகுது, முதலாவது கொலத்துக்கு வர போகுது. அதே மாதிரி டவுன் அரோ கீ, டவுன் அரோ கீயை நீங்க யூஸ் பண்ணினீங்க என்றால் முதலாவது கொலத்துல இருந்து கடைசி கொலத்துக்கு, கடைசி ரோ, முதலாவது ரோவ்ல இருந்து கடைசி ரோவுக்கு வர போகுது. அதே மாதிரி அப்பர் ரோ கீயை யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் கடைசி ரோவ்ல இருந்து முதலாவது ரோவுக்கு வர போகுது. ரைட், அதை பார்ப்போம். சரியா, இப்ப நான் இதுல உங்களுக்கு எப்படின்னு சொல்லி இதுல செய்வோம். ரைட், இப்ப இதுல பார்த்தோம்னா இப்ப எனக்கு இதுல வந்து முதலாவது கொலத்துல நான் நிக்கிறேன். ரைட், இது வந்து முதலாவது கொலம், இது ஏ என்ற கொலத்துல நிக்கிறேன். இப்ப நான் கடைசி கொலத்துக்கு போக போறேன்னால் அதாவது நான் கண்ட்ரோல் கீயோட ரைட் சைடு அரோ கீயை பிரஸ் பண்றேன். பாருங்க, இது வந்து கடைசி கொலம் நேம். ரைட், அதே மாதிரி திருப்பி அந்த இடத்துல நின்று கொண்டு கண்ட்ரோல் கீயோட லெஃப்ட் சைடு அரோ கீயை பிரஸ் பண்றேன். A1க்கு வருது, ஏக்கு வருது, ஏ என்ற கொலத்துக்கு வருது. ரைட், அதே மாதிரி இப்ப நான் முதலாவது ரோவ்ல நிக்கிறேன், கண்ட்ரோல் கீயோட டவுன் அரோ கீயை பிரஸ் பண்றேன், கடைசி ரோ நம்பருக்கு வருது. அதே மாதிரி இதுலயே நின்று கொண்டு கண்ட்ரோலோட அப்ப கொடுக்குறோம். ரைட், இப்ப இந்த ரோ வந்து முதலாவது ரோவுக்கு போகும். சரியா, அப்ப இது வந்து இதுவெல்லாம் வந்து ரைட், these are the ways to find out the last column name or last row number. Right, next we will discuss about the worksheet. Right, what is worksheet? Right, a worksheet is made up of a multitude of cells. Right, what is multitude? What's the meaning of multitude? Multitude and சொல்லிக்கல வந்து அதாவது collection of cells, கணக்க cells ஆல உருவாக்கப்பட்டிருக்கு. Worksheet is made up of a multitude cells.
right, made by columns and rows on a two-dimensional plane. Right? என்னவாம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இரு பரிமாண தளத்தில் நிரல்கள் நிறைகள் என்றவாறு அமையப்பெற்றுள்ள கலங்களின் தொகுப்பு. அதுதான் என்ன செய்வோம், என்ன சொல்லலாம், பணித்தாள் சொல்லி சொல்லுவோம். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பணித்தாள்னு சொன்னா நிறைய கொலாம்ஸ் இருக்குமென்னு பார்த்து நாங்களே ABCD சொல்லி அங்கால செட் அங்கால கடை நிறைய கொலாம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரோ நம்பர் 1 2 3 4 சொல்லி நிறைய ரோஸ் இருக்க போகுது. அப்ப அப்படி பாத்தீங்க அந்த கொலமும் ரோவும் எல்லாம் வெட்டைகளை பாத்தீங்கன்னா சரி நிறைய பாக்ஸா இருக்க போகுது. ரைட், அதை நேம் என்னன்னு சொல்லுவோம், செல்லுன்னு சொல்லுவோம். நாங்கள் இங்காலே பார்ப்போம். ரைட், அப்ப இதுதானே என்னது multitude of cells. A worksheet is made up of a multitude of cells. ரைட், நிறைய செல்ஸ் அதாவது நிரல்கள் நிறைகள் ரெண்டுமே இடைபெற்றதால ஏற்படுற நிறைய செல்களின் தொகுப்பு என்னன்னு சொல்லுவோம், பணித்தாள் என்று சொல்லி சொல்லலாம். ரைட், ஒவ்வொரு பணித்தாளும் தத்தல்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். அதாவது வந்து each worksheet is denoted by a sheet tab. நான் உங்களுக்கு இதுல காட்டினேன் sheet tab. sheet என்னது வந்து உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இங்க there are 3 sheets. sheet 1, sheet 2, sheet 3. ரைட், இது வந்து sheet tab. இப்போ நாங்க இதுல பாத்தீங்கன்னா sheet 1 இருக்கிறத நீங்க என்ன செய்யலாம், ரைட், உங்களுக்கு நிறைய ஷீட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது மீனிங்ஃபுல்லா தேவைன்னு சொன்னால் ரைட் you can rename this sheet. ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் சொல்லி ரீநேம் பண்ணி உங்களுக்கு இந்த ஷீட்டை நீங்கள் வச்சுக்கோ. உதாரணமா 10F. ரைட், இதை நான் ரீநேம் பண்றேன் 10A. சரி, அப்படி நீங்க என்ன செய்யலாம், இந்த ஷீட்ஸுக்கு ரீநேம் பண்ணலாம். அல்லது நீங்க தேவைன்னு சொன்னா இதுக்கு ஷீட் இன்சர்ட் பண்ண இந்த பாத்தீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணி நீங்க சொன்னா ஷீட் இன்சர்ட் பண்ணலாம். நிறைய ஷீட்ஸ் என்ன செய்யலாம், நீங்க இன்சர்ட் பண்ணி கொண்டு போகலாம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஷீட்டை இன்சர்ட் பண்ணலாம், அதே நேரம் ரீநேம் பண்ணலாம், delete பண்ணலாம். தேவையில்லையான்னு சொன்னா உங்களுக்கு என்ன இந்த ஷீட் 3 என்று தேவையில்லை. அப்ப நான் செய்யறேன், செலக்ட் பண்ணி போட்டு ரைட் கிளிக் பண்ணி delete என்றா உங்களுக்கு அந்த ஷீட் வந்து இல்லாம போகும். ரைட், அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு ஒர்க் ஷீட்ல ரைட் பல கலங்களால ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு தொகுப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் ஒர்க் ஷீட். இதுல நிறைய கலம்ஸ் இருக்குது, நிறைய ரோஸ் இருக்குது. ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நிறைய செல்ஸ் ரைட் பாக்ஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு ஒர்க் ஷீட் சொல்லி சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒர்க் புக். ரைட், ஒர்க் புக் என்னது, பணி புத்தகம். ரைட், a workbook is a file. அந்த ஒர்க் புக் என்னது, ஒர்க் புக் ஒரு ஃபைல் that contains one or more worksheets to help you organize data. ரைட், அப்ப அந்த ஒர்க் புக் வந்து ஒரு ஃபைல். ரைட், அப்ப அது என்னத்தை கொண்டிருக்க போதுன்னு சொன்னால் one or more worksheets. ரைட், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒர்க் ஷீட்டை கொண்டிருக்கிறது நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு ஒர்க் புக் என்று சொல்லுவோம். சரியா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பணித்தாள்களின் தொகுப்பு பணி புத்தகம் சொல்லி சொல்லலாம். ரைட், இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க இதுல நாங்க நிறைய ஒர்க் ஷீட் வச்சிருக்கிறோம். ரைட், இப்ப இதுல கணக்க ஒர்க் ஷீட் வச்சிருக்கோம். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு ஒர்க் புக் சொல்லுவோம். அப்ப இந்த ஒர்க் ஷீட்ல அதாவது ஒரு ஒர்க் புக்ல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒர்க் ஷீட் இருக்கலாம். ஆகலும் குறைஞ்சது ஒன்று இருக்கணும், ஒன்று குறைய இருக்கலாம். சரிதான், ஆகலும் குறைஞ்சது எத்தனை இருக்கணும், ஒன்று இருக்க வேணும். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது எத்தனையும் இருக்கலாம், ஆகலும் குறைஞ்சது வந்து ஒன்று இருக்கணும். ரைட், அப்ப அதை என்ன சொல்லுவோம், ஒரு ஒர்க் புக் சொல்லி சொல்லுவோம். ரைட், நெக்ஸ்ட் கலம். ரைட், செல். கலம் என்று சொன்னா என்ன, அதாவது பணித்தாள் ஒன்றில் நிரல் ஒன்றும் நிறை ஒன்றும் இடைவெட்டும் போது உருவாகும் பகுதி கலம் எனப்படும். ரைட், அப்ப ஒரு பணித்தாள்ல நாங்க பார்த்து நாங்கள் நிறைய கொலாம்ஸ் இருக்க போது, நிறைய ரோஸ் இருக்க போது. அப்போ ஒரு நிரலும் ஒரு நிறையும் இடைவெட்டும் போது, ரைட், ஒரு நிரலும் ஒரு நிறையும் இடைவெட்டும் போது, அதாவது நிரல் ஒன்றும் நிறை ஒன்றும் இடைவெட்டும் போது உருவாகிறது வந்து என்னன்னு சொல்லுவோம், கலம் என்று சொல்லி சொல்லுவோம். A cell is the intersection between a row and a column on a spreadsheet is called cell. Right, அப்ப செல் என்னவா, the intersection between a row and a column. ஒரு column-உம் ஒரு row-வும் intersect பண்ணிக்கல உருவாகிற அந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம், ஒரு கலம் என்று சொல்லி சொல்லலாம். ரைட், அப்ப இந்த term intersection இடைவெற்ற பகுதி என்னது வந்து கவனமா இருக்கணும். A cell is the intersection between a
row and a column on a spreadsheet is called cell. Next, look this picture, right? In the picture la pathina, this is a part of the worksheet, right? There are A, B, C, D columns. 4 columns irukku A, B, C, D. Row வந்து ஒன்ல இருந்து 14 மட்டும் row இருக்கு, right? Here I have selected C column and row number 8. 8வது row நம்பரையும் C என்ற column-ஐயும் நான் select பண்ணி வச்சிருக்கிறேன், right? அப்ப select பண்ணிக்கல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இதுல இந்த C என்ற column, இதுல 8வது row number, right? இந்த ரெண்டையும் select பண்ணிக்கல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் intersect பண்ணுது, right? அப்ப இது என்ன சொல்லுவோம்? column. அப்ப இதுதான் என்ன சொல்ல போறோம்? column, அதாவது செல். சரியா? அப்ப ஒரு column, right? intersection of column and row. சரியா? ஒரு column ஒரு rowவும் intersect பண்ணிக்கல உருவாகுற பகுதி என்ன சொல்லுவோம்? column, அதாவது செல் என்று சொல்லலாம். Next, young column, active cell. What is that active cell? Right? இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க ஒர்க் ஷீட் பாக்கல இப்ப இதுல பாப்போம். இதுல நீங்க பாத்தீங்களா ஜூம் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்களான்னு சொன்னா நான் ஒரு இடத்துல எங்கயாவது ஒரு இடத்துல நான் செல் நான் கிளிக் பண்ணிருப்பேன். இப்ப பாத்தீங்களான்னு சொன்னால் இப்ப நான் இந்த இடத்துல கிளிக் பண்றேன்னு சொன்னால் இப்ப இந்த இது வந்து ஆக்டிவ் செல், இந்த செல் வந்து ஆக்டிவா நிக்குது இப்ப, ரைட்? இந்த ஆக்டிவ் செல் மற்ற செல்லையும் விட வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா அந்த border வந்து டார்க்கா இருக்க போகுது. அப்ப இது வந்து இப்ப ஆக்டிவ் செல், ரைட்? இது இதுல பாத்தீங்கன்னா ரைட், இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு ஆக்டிவ் செல் ஒன்று இருக்கு. இப்ப நான் B4 B என்ற column-உம் 4 என்ற row-வும், ரைட்? B என்ற column-உம் 4 என்ற row-வும் வந்து சந்திக்கல, இன்டர்செக்ட் பண்ணிக்கல உருவாகி இருக்கிற இந்த இடம், ரைட்? அதுதான் என்னது? ஆக்டிவ் செல்லா இருக்குது, ரைட்? இந்த ஆக்டிவ் செல் பாத்தீங்கன்னு சொன்னால் மற்ற செல்ஸோட ஒப்பிடல இந்த செல் வந்து வித்தியாசமா இருக்கு. என்னென்ன வித்தியாசமா இருக்குதுன்னு சொன்னால் அந்த border வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டார்க் ஆகி காட்டி இருக்கு. அப்ப அதுதானே இது ஆக்டிவ் செல். இயங்கு கலம், ஆக்டிவ் செல்லுக்கு தமிழ் வந்து இயங்கு கலம், ரைட்? Active cell in a worksheet can be moved and selected by the keys or combination of keys. Right? இப்ப நீங்க நிறைய keys, அதாவது combination of keys, ஒரு keys-ஓ அல்லது வந்து combination of keys-ஐயோ நீங்க யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? Right? You can move or select it. சரி, அதாவது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அல்லது வந்து செலக்ட் பண்ணலாம், ரைட்? அதாவது சாவி அல்லது சாவி தொகுதிகளை இயக்குவதன் மூலம் பணித்தாளின் எந்த ஒரு கலத்தினையும் இயங்க செய்ய முடியும், right? Active cell in a worksheet can be moved and selected by the keys or combination of keys, right? Here I have listed some keys, right? இங்க பாத்தீங்கன்னா இதுல நான் கொஞ்சம் keys வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ரைட்? அதே நேரம் என்ன ரிசல்ட் அந்த கீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கல என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்றதை நீங்க காட்டியிருக்கு, இதுல சொல்லி இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல எடுத்து காட்டுறேன் எப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? arrow keys, ரைட்? நீங்க arrow keys-ஐ யூஸ் பண்ணிக்கல என்ன ரிசல்ட்ஸ் வரும்? அதாவது move a single cell in any direction, ரைட்? அப்ப ஒரு செல் சிங்கிள் செல்ல எந்த டிரெக்ஷன்ல வேணும்னாலும் நீங்க என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். என்னத்தை வச்சு? இந்த arrow keys-ஐ வச்சு, ரைட்? arrow keys இப்ப நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம், ரைட்? arrow keys என்றைக்குல கீபோர்ட்ல 4 arrow keys இருக்குது, சரிதானே? அதாவது என்னென்ன arrow keys? left arrow, right arrow, up, down, 4 arrow keys இருக்குது. அப்ப இந்த நீங்க 4 arrow keys-ஐயும் வச்சு என்ன செய்யலாம்? ஒரு செல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். அதே மாதிரி control plus arrow keys, right? control plus arrow keys என்ன செய்ய போகுதுனால் move the cell to the end of the data, right? end of the data range in a particular direction, right? அப்ப கண்ட்ரோலோட நீங்க arrow keys-ஐ நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு செல் வந்து ஒரு இடத்துல இருந்து அதாவது எண்ட் பண்ணும், அதாவது இப்ப நாங்கள் பார்த்தாங்க ஒரு குளம் முதலாவது ஏல இருந்து அங்கால லாஸ்ட் குளத்துக்கு போனாங்க,
ரைட். அதே மாதிரி முதலாவது ரோவில இருந்து கடைசி ரோவுக்கு வந்துனாங்க. சரிதானா? அப்ப அதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ட்ரோலோட அரோ கீஸை யூஸ் பண்ணிக்கல என்ன செய்ய போகுது, இந்த செல் வந்து மூவ் ஆக போகுது. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோம். ஹோம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? மூவ்ஸ் டு column A. ரைட். மூவ்ஸ் டு column A along the row. ரைட். where the active cell is. இப்போ நீங்க ஆக்டிவ் செல் எங்க இருக்குதோ அந்த இடத்துல இருந்து கொண்டு எப்படி மூவ் ஆக போகுதுன்னு சொன்னால் அந்த ரோவின் வழியா வந்து A என்ற கொலமுக்கு வருவேன். ரைட். இப்போ நான் இதை உங்களுக்கு இதுல சொன்னா இன்னும் ஈஸியா விளங்கும் பாருங்க. இப்போ இதுல நான் என்ன செய்யறேன், அரோ கீஸை யூஸ் பண்ண போறேன். ரைட். இப்போ பாருங்க இதுல அரோ கீஸ். ரைட். இப்போ இதுல எங்க நிக்குது செல், அதாவது ஆக்டிவ் செல் வந்து C6 என்ற இடத்துல வந்து ஆக்டிவ் ஆகி நிக்குது. ரைட். இந்த இடம் தான் ஆக்டிவ் ஆகி நிக்கிற செல். சரியா? இப்போ நான் யூஸ் பண்றேன் என்னத்தை, அரோ கீயை யூஸ் பண்றேன். ரைட். ஒருக்கா நான் அரோ கீயை யூஸ் பண்ணினால் சரிதானே. இப்போ ஒருக்கா நான் என்ன செய்யறேன், இந்த அரோ கீயை யூஸ் பண்ண போறேன். அதாவது எந்த அரோ கீ யூஸ் பண்ண போறேன், அதாவது அப் அரோ. அப் என்றால் இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு ஒருக்கா அப் அரோவை கொடுத்தேன்னு சொன்னால் எங்க போகும். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா ஒருக்கா நான் அப் அரோ கொடுக்க போறேன். அப்ப என்ன செய்ய போறாரு, இப்போ இந்த இடத்துக்கு அந்த செல் மூவ் ஆகி வரப்போகுது. இதுல வச்சுக்கொண்டு டவுன் அரோவை கொடுக்குறேன் என்றால் இந்த செல் வந்து இந்த இடத்துக்கு வருவார். அதாவது C7. ஒருக்கா அப் அரோவை கொடுத்தோம்னு சொன்னால் C5. அடுத்தது வந்து ஒருக்கா டவுன் அரோவை கொடுத்தோம் என்றால் C7. ரைட். அடுத்து நாங்க கொடுக்க போறோம் ஒருக்கா கொடுக்குறேன்னு என்னது, ரைட் அரோவை கொடுக்குறேன். ரைட். ரைட் அரோ. சரியா? ஒருக்கா கொடுத்தவங்க வருவார், இங்க வரப்போகுது. அதாவது இங்க D6. ரைட். D6 என்ற இடத்துக்கு வரப்போகுது. இப்ப இதுல வச்சுக்கொண்டு லெஃப்ட் அரோ 2 தரம் பிரஸ் பண்ண போறேன். லெஃப்ட் அரோ அதாவது 2 தரம் கொடுக்க போறேன். அங்க வரும். ஒருக்கா கொடுத்தால் இந்த இடத்துக்கு வருவார். ரைட். அடுத்த தரம் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரும். சரியா? அப்ப நான் 2 தரம் கொடுக்குறேன்னு சொன்னால் அங்க வர போகுது எனக்கு கர்சர் A6 என்ற இடத்துல இந்த ஆக்டிவ் செல் வந்து இங்க நிக்கும். ரைட். இதை நான் இருக்கோம் உங்களுக்கு இதுல செய்வோம். இப்ப எனக்கு கர்சர் இப்ப இந்த இடத்துல நிக்குது. ரைட். ஆக்டிவ் செல் வந்து D7. இப்ப ரைட். இப்ப நான் இதுல ஒருக்கா என்ன செய்யறேன், அரோவை கொடுக்குறேன். அதாவது எந்த அரோ, ரைட் சைடு அரோ. ரைட். இப்ப எனக்கு D7ல நிக்குது. நான் ரைட் சைடு அரோ ஒருக்கா கொடுத்தேனால் பாருங்க E7க்கு அங்கால போகும். ரைட். இதே வந்து நான் என்ன செய்யறேன், லெஃப்ட் சைடு அரோ ஒருக்கா கொடுக்குறேன். அங்க வரும் C7க்கு வரும். அதே மாதிரி இப்ப D7ல நிக்குது, அப் அரோ ஒருக்கா கொடுக்குறேன், D6க்கு போகும். D7ல இருந்து ஒருக்கா டவுன் அரோ கொடுத்தோம்னு சொன்னால் D8க்கு வரும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, இந்த அரோ கீயை யூஸ் பண்ணி அதாவது உங்களோட செல்ல ஒரு இடத்துல இருந்து என்ன ஒரு இடத்துக்கு என்ன செய்யலாம், மூவ் பண்ணி கொள்ளலாம். ரைட். You can move the cells right from one place to another place right by using these arrow keys. Right. Next one. அடுத்து பார்க்க போறீங்க. ரைட். அதை தான் நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க இது ஏற்கனவே அதுல முதல் சொன்னது என்னன்னு சொன்னா இங்க வந்து காம்பினேஷன், அதாவது கண்ட்ரோலோட அரோ கீஸை நீங்க யூஸ் பண்ணணும். ரைட். கண்ட்ரோல் கீயோட அரோ கீஸ் நாங்க இது முதல் பார்த்துட்டோம். என்னது பார்த்து நாங்கள் அதாவது ஒரு ஒர்க் ஷீட்டின் கடைசி கொலம் அல்லது கடைசி ரோவை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இதுல சொல்லி காட்டினான். அப்ப இதுவும் வந்து ஒரு விதத்துல என்ன செய்றீங்க, கிளம் அதாவது செல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றீங்க. ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல A1 என்ற இடத்துல நிக்கிறார். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த அரோவை யூஸ் பண்றேன். ரைட். ரைட் சைடு அரோ கண்ட்ரோல் கீயோட ரைட் சைடு. நாங்க இதுக்கு முதல் பார்த்தது தனியா அரோ கீஸ். ரைட். சிங்கிள் கீ தான் நாங்க யூஸ் பண்ணினாங்க. இங்க வந்து பார்க்க போறது கண்ட்ரோல் கீயோட அரோ கீயை கொடுக்குறேன். அப்ப கண்ட்ரோல் கீயோட லெஃப்ட் அரோ சாரி ரைட் அரோ அல்லது லெஃப்ட் அரோ அல்லது அப் அல்லது டவுன் என்ன வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க யூஸ் பண்ணினால அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்ய போகுது, அந்த இடத்துக்கு போக போகுது. ரைட். இப்ப நான் இதுல என்ன செய்யறேன், இந்த ரைட் அரோவை யூஸ் பண்றேன். ரைட். அப்ப கண்ட்ரோலோட ரைட் அரோ யூஸ் பண்ணினால் எங்க வர போகுது, உங்களோட ஒர்க் ஷீட்டின் கடைசி கொலத்துக்கு மூவ் ஆகும்.
சரியா? இங்க பாத்தீங்கன்னா இதுல முதலாவது ரோவில, அதாவது முதலாவது ரோல நிக்கிறார். இங்க வந்து என்ன செய்யறார், கடைசி ரோ நம்பருக்கு வரார். அப்ப நான் என்ன செய்திருப்பேன், இந்த டவுன் அரோ கீயை யூஸ் பண்ணியிருப்பேன். ரைட்? அப்ப அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இப்ப இந்த லெஃப்ட் சைடு அரோவோ அல்லது இந்த அப் சைடோ யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நின்று கொண்டு இந்த லெஃப்ட் சைடை கண்ட்ரோலோட யூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி என்ன செய்யும், இந்த முதலாவது குலத்துக்கு மூவ் ஆகும். அல்லது வந்து இதுல நின்று கொண்டு திருப்பி, அதாவது வந்து இந்த கடைசி ரோவ்ல நின்று கொண்டு முதலாவது ரோக்கு போகணும்னு சொன்னால் கண்ட்ரோலோட இந்த அப் அரோவை நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்? அப்ப இது வந்து கம்பினேஷனல் கீஸ், அதாவது ஒரு செல்லை மூவ் பண்றதுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு யூ ஆர் யூசிங் கம்பினேஷனல் கீஸ். ரைட்? அதாவது கண்ட்ரோலோட அரோ கீஸை யூஸ் பண்றீங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஹோம் கீ. ரைட்? ஹோம் கீயை யூஸ் பண்ணினா என்ன நடக்கும், இப்ப பாத்தீங்கன்னா இதுல எங்க நிக்குது கர்சர், C7ல நிக்குது. ரைட்? C7ல கர்சர் நிக்குது, அதாவது எங்களோட செல். ரைட்? C7ல நிக்குது. இப்ப இந்த இடத்துல வச்சுக்கொண்டு ஹோம் கீயை பிரஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் எங்க உங்களோட செல் மூவ் ஆகும்னு சொன்னால் இந்த C7 வழி, அதாவது இந்த ரோவின் வழியே வந்து எங்க வரப்போகுது, A7ன்றதுக்கு வரும். அதாவது முதலாவது குலத்துக்கு வரப்போகுது, ஆனா நீங்க நிக்கிற ரோவின் வழியே வரப்போகுது. ரைட்? along that row. சரி, உங்களோட அந்த நீங்க எங்க நிக்கிறீங்களோ அந்த ரோவின் வழியே வந்து முதலாவது குலத்துக்கு வரும், அதாவது A என்ற குலத்துக்கு வரும். அப்ப இது வந்து ஹோம் கீ. நெக்ஸ்ட் கண்ட்ரோலோட ஹோம், கண்ட்ரோல் பிளஸ் ஹோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நிக்கிறீங்க, இதுல C7ல நிக்கிறீங்க. கர்சர் வந்து எங்க நிக்குதுங்க, C7ல நிக்கிற செல் வந்து ஆக்டிவா நிக்கிறது C7. இப்ப இதுல வச்சுக்கொண்டு கண்ட்ரோலோட ஹோமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட செல் வந்து எங்க போகும், A1ன்றதுக்கு போகும். நீங்க எந்த இடத்துல ஒர்க்ஷீட்ல எந்த ஒரு செல்லுக்கு நின்று கொண்டும் கண்ட்ரோலோட ஹோமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது டைரக்டா அங்க வரும், இந்த A1 என்ற செல்லுக்கு வரும். ரைட்? நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பிளஸ் எண்ட். ரைட்? கண்ட்ரோல் பிளஸ் எண்ட். இப்ப கண்ட்ரோல் பிளஸ் எண்ட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இப்ப எனக்கு இந்த ஒர்க் ஷீட்ல இந்த நாலு செல்லுக்குள்ள 4 டேட்டா வச்சிருக்கேன். சரியா? உதாரணமா இந்த A1ன்றதுக்குள்ள 2 வச்சிருக்கிறேன். இப்படி 4 டேட்டா இருக்கு. இப்ப இப்படியே வச்சுக்கொண்டு இப்ப எனக்கு முதலாவது இங்க A1ல ஆக்டிவ் ஆகி நிக்குது, A1ன்றது இப்ப ஆக்டிவ் செல். இப்ப இதுல வச்சுக்கொண்டு கண்ட்ரோல் பிளஸ் எண்ட நீங்க பிரஸ் பண்ணினீங்க என்றால் உங்களோட செல் வந்து எங்க மூவ் ஆகும் என்றால், அதாவது நீங்க வச்சிருக்கிற டேட்டா ரேஞ்ச், என்ன டேட்டா ரேஞ்சுக்குள்ள டேட்டா வச்சிருக்கிறீங்களோ அது இந்த வலப்பக்க கடைசி மூலையில இருக்கிற செல்லுக்கு மூவ் ஆகும். ரைட்? வலது பக்க கடைசி செல்லுக்கு நீங்க மூவ் ஆக போகுது. அதாவது எந்த ரேஞ்சுக்குள்ள டேட்டா இருக்குதோ அது இந்த வலது பக்க கடைசி செல்லுக்கு மூவ் ஆக போகுது. அப்ப இதுதான் என்னது, கண்ட்ரோல் பிளஸ் என். ரைட்? நெக்ஸ்ட் வந்து பேஜ் டவுன். ரைட்? இப்ப எனக்கு இதுல இங்க ஆக்டிவா நிக்கிறது இது A1 என்ற செல் எனக்கு இப்ப ஆக்டிவா நிக்குது. ரைட்? the active cell is A1. இப்ப நீங்க வச்சுக்கொண்டு பேஜ் டவுனை பிரஸ் பண்றீங்க, பேஜ் டவுன். ரைட்? பேஜ் டவுனை நீங்க பிரஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், அதாவது என்னது பேஜ் டவுன் என்ன செய்யும்னா, இப்ப உங்களோட நீங்க ஒர்க் ஷீட் வச்சிருக்கேக்கல ஒரு வியூவபிள் ஏரியா ஒன்று இருக்கும். அதாவது வந்து இதெல்லாம் கொலம், என்ன நாங்க ஏற்கனவே சாரி இதெல்லாம் ரோ. ரைட்? இதெல்லாம் கொலம். ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா ரோ நம்பர் 24 மட்டும் எனக்கு ஒரு வியூல தெரியுது. 24 ரோ மட்டும் தான் நான் அதுல பார்க்கலாம், ஒரே வியூல 24 மட்டும் தான் பார்க்கலாம். அப்ப நான் ஒருக்கா பேஜ் டவுனை கொடுத்து விட்டுன்னு சொன்னால் என்ன செய்யும், 25ல இருந்து 48 மட்டும் உங்களுக்கு காட்டும் அடுத்த பேஜ். ரைட்? டவுன் ஆகி கீழே வரும். சரியா? 25ல இருந்து 48 மட்டும் காட்டும். அப்ப ஒரே வியூல இருக்கிற அந்த ரோஸ் வந்து பேஜ் டவுனை கொடுக்கல அடுத்த பேஜுக்கு என்ன செய்யுது, மூவ் ஆகி போகுது. இதே வந்து பேஜ் அப்பா கொடுத்தீங்கன்னு சொன்னால் மாறி போகும். இப்ப இதுல இருக்குது இங்க இப்ப 25வது நம்பர்ல ஆக்டிவா நிக்கு. ரைட்? இப்ப இந்த 25வது நம்பர் வந்து ஆக்டிவ் செல் நிக்குதுண்டா, இப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க, பேஜ் அப்பா கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால எங்க வரும், A1 என்ற செல்லுக்கு வரும். சரி? அப்ப இது வந்து பேஜ் அப், பேஜ் டவுன். ஒருக்கா பேஜ் டவுன் பண்றது, அடுத்தது வந்து அப் பண்றது. சரி? அது வந்து உங்களோட வியூவபிள் ரோஸை வச்சு தான் இருக்கு. ரைட்?
பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன். ரைட், அப்ப நாங்க இப்ப இவ்வளவு பார்த்துனாங்க. சரியா? These are the ways to move a cell one place to another place. Right? Okay. Next. Next, we will discuss about the cell address. What is cell address? கல முகவரி. cell address ன்னு சொன்னா என்னது? கல முகவரி. இப்ப கலம் ன்னு சொன்னா நாங்க பார்த்துட்டோம். அதாவது intersection of column and row is called cell. ரைட், அதாவது ஒரு கொலமும் ஒரு ரோவும் இடவெட்டேக்குள்ள உருவாகுற பகுதி என்னன்னு சொல்லுவோம்? செல்லுன்னு சொல்லுவோம். ரைட், அப்ப இந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய columns வரப்போது. there are so many columns, right, and there are so many rows. சரியா? அப்ப அது பாத்தீங்கன்னா நிறைய columnsம் நிறைய rowsம் வந்து intersect பண்ணிக்கல. ரைட், அங்க என்ன செய்யப்பட போகுது? நிறைய செல்ஸ் வந்து உருவாக்கப்படும். அப்ப அந்த நிறைய செல்ஸ் உருவாகல எங்களுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் ஒவ்வொரு செல்லையும் நாங்கள் என்ன செய்யணும்? தனித்துவம் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட், ஐடென்டிஃபை பண்ணாட்டில் எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்க அதுல ஒரு விதமான கல்குலேஷனும் செய்யலாம் போகும். அப்ப நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்? we have to identify that cells uniquely. ரைட், அப்ப நாங்க கட்டாயம் என்ன செய்யணும்? செல் அட்ரஸ் கொடுக்கணும். ரைட், அப்ப செல் அட்ரஸ் என்ன? இப்ப எப்படி நீங்க செல் அட்ரஸ் கொடுக்க போறீங்க? இப்ப பாருங்க, கல முகவரியானது முதலில் நிரலினது பெயரையும் தொடர்ந்து நிறையினது இலக்கத்தினையும் கொண்டு குறித்து காட்டப்படும். அப்ப செல் அட்ரஸ் எப்படி நீங்க கொடுப்பீங்க? அதாவது முதல் நிரலின் பெயர் வரும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறையினது இலக்கம் வரும். இது ஒரு பெயர் வைக்கிறதுக்குரிய ரூல்ஸ். இப்ப இதன்படிதான் நீங்க என்ன செய்யலாம்? வைக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப நாங்களே எங்களோட வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து பேர் இருக்குது. ஏன் அந்த பேர் வச்சிருக்கிறோம்? நாங்கள் எல்லாரையும் தனியா ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு தனியா பேர் வச்சிருக்கோம். அந்த பேர் வைக்கல இப்ப நீங்க பாத்தீங்களான்னு சொன்னா, இப்ப நீங்க பேர் எழுதிக்கல, மேரி பண்ண முதல்ல சொன்னாலும் ஒரு மேரி எழுதுவீனா, மேரி பண்ணினா பிறகு ஒரு மேரி எழுதுவீனா, ரைட், ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு மேரி எழுதுவீனா, அப்படி சில ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் செல்லுக்கு நீங்க நேம் பண்ணிக்கல, செல் அட்ரஸ் நீங்க கொடுக்கல, ரைட், ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னட்டு நீங்க செல் அட்ரஸ் கொடுக்கலாம். முதலாவது நீங்க கட்டாயம் கொடுக்கணுமே இது நிரலின் பெயர், நிரலினது பெயர். அப்ப உங்களுக்கு தெரியும் நிரலினது பெயர் நாங்க எப்படி எழுதுறோம்? நாங்கள் ABCD சொல்லித்தான் நிரலின் பெயர் வரப்போகுது. நிறையினது இலக்கம் எப்படி வரும்? 1 2 3 சொல்லி இலக்கம் வரப்போகுது. அப்ப இந்த நிரலினது பெயரையும் நிறையினது இலக்கத்தையும் வச்சுத்தான் நீங்க என்ன செய்யணும்? இந்த செல் அட்ரஸ் கொடுக்கணும். ரைட், அப்ப எப்படி கொடுக்கட்டா? முதல்ல வந்து நிரலினது பெயர். அப்ப என்னது? இங்க எக்ஸாம்பிள். ரைட், இப்ப நான் எக்ஸாம்பிள் A என்ன எழுதுறேன்? A என்ற கலம், தொடர்ந்து நிறையினது இலக்கம். அப்ப 1 என்ற நம்பர். அப்ப this is an example for a cell address. A1, B1, C1, right, A10, B10. ரைட், இப்படி நாங்க என்ன செய்யலாம்? முதலில வந்து நிரலின் பெயரையும், ரைட், அதை தொடர்ந்து என்ன செய்யலாம்? அதாவது நிறையின் இலக்கம். சரியா? அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? செல் அட்ரஸ். ரைட், a cell address is denoted first by the column letter and secondly by the row number. ரைட், அப்ப நீங்க ஃபர்ஸ்டா நீங்க கொடுக்கணும் column letter, தொடர்ந்து நீங்க செகண்டா கொடுக்க வேண்டியது எது? ரோ நம்பர். சரியா? அப்ப இதுதான் செல் அட்ரஸ் எழுதுறதுக்கான முறை. ரைட், அப்ப நீங்க மாறி என்ன செய்யலாம்? அது கொடுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க என்ன செய்யலாம்? சில நேரத்துல அப்படி வராதான்னு சொல்லி கேட்கலாம். ரைட், அப்படி போட்டீங்கன்னு சொன்னா செல் அட்ரஸ் பிழை. இப்ப உதாரணமா என்னண்டு 5D இப்படி கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா இதுல முன்னால இருக்கிறது என்னது? ரோ நம்பர், பின்னால இருக்கிறது கொலம் நேம். ரைட், இது வந்து கொலத்துக்கு கொடுத்த நேம், இது வந்து ரோவுக்கு கொடுத்த நம்பர். சரியா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால இந்த ரூல்ஸ் நீங்க மாறி இங்க பேர் கொடுக்குறீங்களா? என்ன ரூல்ஸ் உங்களுக்கு செல் அட்ரஸுக்கு நீங்க நேம் பண்ணி செல்லுக்கு நீங்க அட்ரஸ் பண்ணிக்கல, கல்ல முகவரி கொடுக்கல, என்ன ரூல்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா முதலாவது வந்து நிரலின் பெயர் தான் கொடுக்க வேணும். இது கட்டாயம். அப்ப நீங்க கட்டாயம் என்ன செய்வீங்க? D தான் முதல்ல எழுதுவீங்க. அதை தொடர்ந்து தான் என்ன செய்யலாம்? நிரலின் இலக்கம், நிறையின் இலக்கம் வரலாம். அப்ப 5 அதை தொடர்ந்து தான் வரலாம். அப்ப இதுதானே என்னது? சரியான முறை செல் அட்ரஸ் கொடுக்கல. அப்ப இது வந்து பிழை. சரியா? அப்ப நீங்க செல் அட்ரஸ் கொடுக்கல கவனமா இருக்கணும். முதல்ல வந்து கொலம் லெட்டர், அதை தொடர்ந்து ரோ நம்பர் வரும்.
ரைட் அப்ப செல் அட்ரஸ் செல். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு செல் இதுல ஒரு செல்லுக்கு நேம் பண்ணி இருக்கு. இங்க பார்த்தா இதுல நான் என்ன கொலம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், என்ன கொலம் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னால் பி என்ற கொலம். அதே மாதிரி 4 என்ற ரோ இங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட் அப்ப நீங்க இத பி என்ற கொலத்தையும் 4 என்ற ரோவையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கல, ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது, இன்டர்செக்ஷன் நடக்குது. அப்ப இந்த இன்டர்செக்ஷன் நடந்தால் இந்த இடம் செல். ரைட் செல்னு சொல்லும். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் செல்? ரைட் அப்ப நேம் பண்ணிக்க என்ன செய்வீங்க, முதலாவது பாப்பீங்களா என்னது கொலம் நேம், அப்ப பி. அடுத்து பாப்பீங்க ரோ நம்பர், என்ன நம்பர் 4, அப்ப B4. சரியா? அப்ப ஒரு செல்லுக்கு நீங்க நேம் பண்ணிக்கல, முதல்ல பார்க்க வேண்டியது அது எந்த குலத்தில இருந்து வருதுன்னு பாப்பீங்க. எந்த குலத்தில இருந்து அந்த செல் வருது, அதே நேரம் எந்த ரோவில இருந்து வருது. ரைட் எந்த குலமும் எந்த ரோவும் இடைவெட்டேக்குள்ள அந்த பகுதி உருவாகி இருக்குதோ, ரைட் அந்த குலத்தின நேம முன்னுக்கு போடுவீங்க. ரைட் அந்த ரோவின் நம்பரை அதை தொடர்ந்து போடுவீங்க. இதுதானே என்னது செல் அட்ரஸ். ஒரு செல்லுக்கு நீங்க நேம் பண்ணிக்கல கொடுக்க வேண்டியது. ரைட் மாறி கொடுத்தீங்கன்னா பிழை. அடுத்து பார்க்க போறோம் செல் ரேஞ்ச். ரைட் வாட் இஸ் தட் செல் ரேஞ்ச்? ரைட் a block of adjacent cells in a worksheet which is highlighted or selected is called the range of cells. இப்போ நாங்க முதல் பார்த்துட்டோம் தனியா ஒரு செல்லை செலக்ட் பண்றது பார்த்துட்டோம், ஒரு தனியா ஒரு செல்லை செலக்ட் பண்றது. ரைட் மூவ் பண்ணலாம், அந்த செல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ணலாம்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போறது செல் ரேஞ்ச். அப்ப செல் ரேஞ்ச் என்னவா, அதாவது a block of adjacent cell. adjacent ன்னு சொன்னா what the meaning of adjacent ன்னு சொன்னால் பக்கத்துல பெறக்கூடிய செல்ஸ். ரைட் இந்த செல் எல்லாம் எப்படி இருக்கணும், பக்கத்துல இருக்கணும். இப்போ உதாரணமா இப்படி ஒரு கொலம் இருக்குன்னா, ரைட் இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்றேன், இந்த செல்லை செலக்ட் பண்றேன், இந்த செல்லை, அப்ப இதெல்லாம் என்னண்டு பக்கத்துல வரக்கூடிய செல். அப்ப these are the adjacent cells. ரைட் அதாவது பணித்தாள் ஒன்றில் பல அடுத்து வரும் கலங்களினை இணைத்து காட்டுவது கலவீச்சு எனப்படும். ரைட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று இன்னொரு இடத்துல ஒன்று இருந்தால் அது கலவீச்சு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு செல் ரேஞ்ச் இங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் செல்ல செலக்ட் பண்ற மாதிரி செல் ரேஞ்சையும் என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். ரைட் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் there are 5 cells are selected. சரியா 5 செல்ஸ் வந்து இங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செல் ஒவ்வொன்றும் எப்படியான செல்ஸ் சொன்னால் adjacent cells. ரைட் இப்ப இவருக்கு பக்கத்துல இவர் இருக்கிறார், இவருக்கு பக்கத்துல இவர், ரைட் இப்படி இருக்கு. அப்ப இது எல்லாமே என்னது adjacent cells ன்னு சொல்லுவோம். அப்ப இதுதானே என்னது ஒரு செல் ரேஞ்ச். ரைட் நீங்க இங்க ஒன்றை செலக்ட் பண்ணி போட்டு பிறகு இங்க ஒன்றை செலக்ட் பண்ணி போட்டு இப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் அது செல் ரேஞ்ச் இல்லை. அப்ப இதெல்லாம் செப்பரேட்டட் செல்ஸ். ரைட் நீங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க, செப்பரேட்டா தனியா தானே இருக்கிறீங்க செலக்ட் பண்ணிருக்கிறீங்க. ஓகே அப்ப இது வந்து என்னது ஒரு செல் ரேஞ்சா நாங்க சொல்லலாம். இது வந்து செப்பரேட் தனித்தனி செல்லா தான் நாங்க சொல்லலாம். பட் இது வந்து என்ன எப்படி செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது, adjacent செல், அதாவது அடுத்தடுத்த செல்லா நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து என்னது செல் ரேஞ்ச். இது என்ன எக்ஸாம்பிள் நாங்க சொல்லலாம், செல் ரேஞ்ச் என்று சொல்லலாம். ரைட் அப்ப இந்த செல் ரேஞ்சுக்குள்ள B2 என்ற ஒரு செல் செலக்ட் ஆகி இருக்கு பாருங்க. B என்ற கொலமும் 2 என்ற நம்பர், அதே மாதிரி B என்ற கொலமும் 3 என்ற ரோ நம்பர், பிறகு B என்ற கொலமும் 4 என்ற ரோ நம்பர், B என்ற கொலம் 5 என்ற ரோ நம்பர், B என்ற கொலம் 6 என்ற ரோ நம்பர். அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 5 செல்ஸ் இதுக்கு செலக்ட் ஆகி இருக்குது. ரைட் அப்ப இந்த 5 செல் பக்கத்துல வர இந்த 5 செல்லையும் சேர்த்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஒரு செல் ரேஞ்ச் என்று சொல்லலாம். சரியா? என்ன நீங்க கவனிக்கணும் பிள்ளைகள். ரைட் இப்போ இந்த செல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கல. ரைட் I have selected this cell range. ரைட் column wise, அதாவது column wise ன்னு சொன்னா என்ன, கொலத்தின் வழியே நிரலின் வழியே தான் நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த 5 செல்லையும் நான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன். சரியா? அப்ப நீங்க ஒரு நிரலின் வழியே செல்ஸ நீங்க செலக்ட் பண்ணிக்கல பாத்தீங்களான்னு சொன்னால் அந்த செல்லின் நிரலின் பெயர், அதாவது column நேம் ஒரு நாளும் என்ன செய்யாது, மாறாது.
சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நிரலின் பெயர் வந்து பி தான். இப்ப இதுல எல்லாமே என்னது பி. ஆனா என்ன மாறும் இங்க? அதாவது ரோ நம்பர் வந்து என்ன செய்யலாம்? மாறலாம். ரைட்? ரோ நம்பர் வந்து மாறலாம். அப்ப நீங்க கவனிக்கணும், ஒரு செல் ரேஞ்ச நீங்க column வைஸா செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ரைட், column நேம் மாறாது. ஆனா என்ன மாறும்? ரோ நம்பர் மாறும். சரியா? ரோ நம்பர் மாறிக்கொண்டு வரும். இது ஒரு வகையான செல் ரேஞ்ச். நெக்ஸ்ட், this is also one type of cell range. ரைட், இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன், ஒரு செல் ரேஞ்ச் இருக்குது. these are the adjacent cells. ரைட், எப்படி நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் ரோ வைஸ்ல நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்ப முதல் பார்த்து நாங்கள் column வைஸா, இங்க பாக்குறோம் இது ரோ வைஸா நான் செலக்ட் பண்ணணும் ஒரு செல் ரேஞ்ச். அப்ப இங்க வந்து எல்லாம் தனிய செல்ஸா இல்ல, எல்லாமே வந்து அடுத்தடுத்து பக்கத்துல இருக்கிற செல்ஸ். அப்ப இது ஒரு செல் ரேஞ்ச். சரிதானே? இப்ப இந்த செல் ரேஞ்சில் நாங்கள் என்னென்ன செல்ஸ் இங்க செலக்ட் பண்ணிருக்கிறோம்னு சொன்னால் ஏ என்ற கொலம் வருது, இந்த செல்லுக்கு பெயர் ஏ என்ற கொலம் வருது, 4 என்ற ரோ வருது. அப்ப A4. அதே மாதிரி இதுல ஒன்று செலக்ட் பண்ணிருக்கிறீங்க, இந்த செல் அதாவது பி என்ற கொலம் 4 என்ற ரோ B4, சி என்ற கொலம் 4 என்ற ரோ C4, டி என்ற கொலம் 4 என்ற ரோ நம்பர் D4. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன மாறுது? column நேம் வந்து மாறுது. அதாவது ஏ பியா மாறுது, பிறகு சியா மாறுது, டியா மாறுது. அப்ப இங்க column நேம் வந்து மாறிக்கொண்டு போகுது, ரோ நம்பர் வந்து என்ன செய்யாது? மாறாது. அப்ப நாங்கள் ரோ வைஸா ஒரு செல் ரேஞ்ச கொடுத்தால், ரைட், ரோ வைஸா ஒரு செல் ரேஞ்ச எடுத்தோம்னா ரோ நம்பர் ஒரு நாள் மாறாது. ஆனா என்னது மாறும்? column நேம் வந்து மாறிக்கொண்டு இருக்கும். அப்ப இது வந்து என்ன ஒரு வகையான செல் ரேஞ்ச். முதல் பார்த்தது column வைஸா செலக்ட் பண்ணி நாங்கள் ஒரு செல் ரேஞ்ச, இப்ப பார்த்தது வந்து ரோ வைஸா செலக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு செல் ரேஞ்ச். நெக்ஸ்ட், ரைட், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது column வைஸாயும் வருது, அதே நேரம் ரோ வைஸாயும் வருது. இப்ப இதுல நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்? ரைட், ஏ என்ற column, இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கிற செல் ரேஞ்ச் வந்து இவ்வளவு. சரியா? எல்லாமே வந்து பக்கத்துல இருக்கிற செல், ஒண்ணும் வந்து அங்க இங்க இல்ல. ரைட், அப்ப இது ஒரு செல் ரேஞ்ச். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் column வைஸாயும் வார ஏ என்றது இங்க பி என்றது ரெண்டும் செலக்ட் ஆகிருக்கு, அதே நேரம் இங்க 3 4 5 என்ற ரோவும் செலக்ட் ஆகிருக்கு. இப்படி நாங்கள் column வைஸாயும் ரோ வைஸாயும் செலக்ட் பண்ணிக்கல, இங்க வந்து என்னது column நேமும் மாறப்போகுது, ரோ நம்பரும் மாறப்போகுது. இப்ப column நேம் பாத்தீங்கன்னா A3, இப்ப இந்த இடத்துல இருக்கிறவர் A3. ரைட், இந்த இடத்துல பாருங்க இதுல இருக்கிறவர் வந்து B3. ரைட், அப்ப இங்க வருது B3. இந்த இடத்துல இருக்கிற அடுத்த செல் என்னது? A4. ரைட், இந்த இடத்துல இருக்கிறார் என்னது? B4. இவர் A5, இது B5. ரைட், அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா column வைஸாயும் ரோ வைஸாயும் சேர்த்து ஒரு செல் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னு சொன்னால் column நேம் மாறும், அதே நேரம் ரோ நம்பரும் மாறிக்கொண்டு போகும். நெக்ஸ்ட், அடுத்து பார்க்க போறோம் ஒரு செல் ரேஞ்சுக்கு நீங்க எப்படி நேம் பண்ண போறீங்க. செல் ரேஞ்சுக்கு எப்படி நேம் பண்ண போறீங்க? how to name a cell range. ரைட், இப்ப செல்லுக்கு நாங்க நேம் பண்ணிக்கல பாத்துனாங்க. ஒரு செல்லுக்கு நாங்க நேம் பண்ணிக்கல, முதலாவது நிரலின் பெயர், அதை தொடர்ந்து நிறையின் நம்பர். இங்க வந்து பார்க்க போறது என்னது? ஒரு செல்லுக்கோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட adjacent செல்ஸ் இருக்க போகுது, பக்கத்துல இருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸ் இருக்க போகுது. அப்ப நாங்க என்ன செல் ரேஞ்சுக்கு பெயர் கொடுக்கலாம்? எப்படி செல் ரேஞ்ச் ஒன்றுக்கு பேர் கொடுக்கலாம்னு சொன்னா, இப்ப நீங்க முதல்ல செல் ரேஞ்சுக்கு நேம் பண்ணிக்கல, செல் ரேஞ்சை நீங்க என்ன செய்யணும்? கவனமா பார்க்கணும். எந்த செல் ரேஞ்ச்? ரைட், அதுல முதல் நீங்க பாப்பீங்க ஸ்டார்டிங் செல் என்ன நேம் பாப்பீங்க. இந்த செல்லில, இந்த செல் ரேஞ்சில ரைட், ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் இஸ் B2. ரைட், அப்ப இந்த B என்ற column 2 என்ற நம்பர், அப்ப இதுதான் இதெல்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இதுக்கு என்ன பெயர்? ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் B2. அப்ப நீங்க செல் அட்ரஸ் எழுதிக்கல, செல் அதாவது ரேஞ்சுக்கு நீங்க நேம் பண்ணிக்கல, ஸ்டார்டிங் செல் அட்ரஸை கவனிப்பீங்க, அதே நேரம் எண்டிங் செல் அட்ரஸை கவனிப்பீங்க. எண்டிங் செல் அட்ரஸ் இதுல B6.
ending cell address B6. அப்ப starting cell address போடுவீங்கள், ending cell address போடுவீங்கள், right? These both have to separated by colon symbol, right? Colon symbol னு சொன்னா என்னது? ரெண்டு டாட் எழுதுறது, right? Not semicolon, right? Colon ரெண்டு டாட் வரும், right? B2 is to B6, right? இப்படி போடுறேன், இது வந்து semicolon, this is wrong, right? அப்ப B2 is to B6, B2 is to B6. சரி, அப்ப இந்த ஸ்டார்டிங் செல் அட்ரஸும் இந்த எண்டிங் செல் அட்ரஸும் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கணும் எது சைனால? இந்த கோலோன் சைன், கோலோன் சிம்பல், ரைட்? அப்ப இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நேம் ஆஃப் செல் ரேஞ்ச். சரி, ஒரு செல் ரேஞ்ச் நேம் B2 is to B6, right? Next one. Here, right, I have selected this cell range row wise, right? அப்படி நான் செலக்ட் பண்ணிருக்கேன், row wiseல ஒரு cell range இருக்குது, right? அப்ப நாங்க இதுக்கு எப்படி நேம் பண்ணலாம்? எப்படி நேம் பண்ணலாம்? இது this is starting cell, right? In this cell range, right? இந்த cell rangeல A4 என்றது starting cell address, அதே மாதிரி D4 என்றது ending cell address, right? அப்ப A4 is to D4, right? இப்போ இதுல பாத்தீங்கன்னா row wise ல select பண்ணப்பட்டிருக்குது இந்த cell range, starting cell address A4, ending cell address D4. அப்ப ரெண்டையும் வந்து நாங்க என்ன செய்வோம்? is to, அதாவது colon and சைனால செப்பரேட் பண்ணுவோம். அப்ப என்ன எழுதுவீங்க? A4 is to D4, right? Next, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் I have selected this cell range, right? column wise and row wise, ரெண்டு வளத்தாலே நான் என்ன செய்திருக்கேன்? இங்க இந்த cell range என்றது வந்து செலக்ட் ஆகி இருக்கு, அதாவது வந்து column wise ஆயும் இருக்குது, row wise ஆயும் இருக்கு. அப்ப நான் இப்ப இதுக்கு என்ன நேம் பண்ணலாம்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எத்தனை செல் இருக்குது? 6 செல் இருக்கு. 6 வந்து adjacent cells, அடுத்தடுத்து வர செல். அப்ப நாங்க இதுல பாக்கல இப்ப என்ன செய்வோம்? ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் ஆகும். ஸ்டார்டிங் is A3. This is the starting cell address A3, right? Ending cell address B5 is the ending cell address, right? B5. Then, right, you have to put this sign, colon sign. இப்ப என்ன பெயர் இதுக்கு? A3 என்னத்துல முடிறார்? B5. A3 ல ஸ்டார்ட் பண்ணி B5 ல முடிறார். அப்ப இந்த செல் ரேஞ்சுக்கு என்ன பெயர்? A3 is to B5, right? இந்த colon symbol கவனம் இல்லையா, right? சரி, அப்ப ஒரு column wise ஆயும் ஒரு row wise ஆயும், right? ஒன்றுக்கு மேற்பட்ட column wise அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட row wise. சரி, அப்ப உங்களுக்கு எப்படி நீங்க செல்ல செலக்ட் பண்ணினாலும் இப்ப நீங்கள் செல் ரேஞ்ச், அந்த செல் ரேஞ்சுக்குரிய நேம் வந்து உங்களுக்கு கொடுக்க தெரியும், ரைட்? நெக்ஸ்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட், இதுல நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸ் வந்து இங்க நான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன். சரியா, ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸ், நிறைய செல்ஸ் இதுல செல் ரேஞ்ச், ஒன்றுக்கு மேற்பட்ட செல் ரேஞ்ச் இதுல செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது, ரைட்? எப்படி நீங்க இந்த செல் ரேஞ்ச், ஒன்றுக்கு மேற்பட்ட செல் ரேஞ்ச் எப்படி செலக்ட் பண்ணலாம், ரைட்? யூசிங் கண்ட்ரோல் கீ டு செலக்ட் மோர் தேன் ஒன் செல் ரேஞ்ச். அப்ப நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? என்ன கீயை நீங்க யூஸ் பண்றதன் மூலம் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட செல் ரேஞ்ச் நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் என்னது? கண்ட்ரோல் கீயை யூஸ் பண்றதன் மூலம், ரைட்? இப்ப நீங்க முதலாவது இந்த செல் ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்றீங்க. இதை நான் என்னது? இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்றேன் முதல். பிறகு கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த இந்த பி என்ற செல் ரேஞ்சை செலக்ட் பண்றேன், ரைட்? அதுக்கு பிறகு திருப்பி கண்ட்ரோல் கீயை விடாமல் கண்ட்ரோல் கீயை அப்படியே பிரஸ் பண்ணினபடியே வச்சுக்கொண்டு திருப்பி இது ரைட்? அப்ப நீங்க அந்த கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? எத்தனை செல் ரேஞ்ச் வேணுமென்றாலும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? இங்க பாத்தீங்கன்னா ஏ என்ற லேபிள் குறிய செல் ரேஞ்ச் என்ன பெயர்? இங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து A3, எண்டிங் வந்து
B5. இது வந்து எண்டிங். அப்ப A3 is to B5. சரியா? இது வந்து முதலாவது செல் ரேஞ்சின் நேம். அடுத்து பாத்தீங்கன்னா B. இந்த B வந்து ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் வந்து D2. ரைட்? அப்ப இந்த ஸ்டார்டிங் D2 அங்க எண்ட் பண்ணுது உங்களுக்கு D6 ல எண்ட் பண்ணுது. அப்ப இது வந்து எண்டிங் செல் அட்ரஸ். அப்ப D2 is to D6. இது செல் ரேஞ்ச். அடுத்து பாத்தீங்கன்னா C. இதுல பாத்தீங்கன்னா C. இது ஸ்டார்டிங் செல் அட்ரஸ் C8. எண்டிங் செல் அட்ரஸ் D11. ரைட்? அப்ப C8 is to D11. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஸ்டார்டிங் வந்து D8. சாரி A8. ரைட்? A என்ற column. ரைட்? A8. A8 வந்து ஸ்டார்டிங். இங்க பாத்தீங்கன்னா A என்ற column 11ல வந்து முடியுது. அப்ப A11. அப்ப A8 is to A11. ரைட்? அப்ப இவ்வளவு செல் ரேஞ்சையும் ரைட் நான் செலக்ட் பண்ணினான் எந்த கீயின் உதவியோட? கண்ட்ரோல் கீயின் உதவியோட. ரைட்? அப்ப நீங்க கண்ட்ரோல் கீயை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட செல் ரேஞ்சை என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணலாம். ரைட்? யூ கேன் செலக்ட் more than one cell range using control keys. Right? ரைட். இப்ப நாங்க இதுல பார்த்தது ஒரு இதுல பார்த்துட்டு வருவோம். ரைட். இப்ப நாங்க பார்த்துனாங்க பிள்ளைகள் இதுல முதலாவது வந்து கொலம். ரைட்? திருப்பி ஒருக்கா குயிக்கா சொல்றேன் பாருங்க. இது கொலம். ரைட்? ஒரு ஒர்க் ஷீட்ல இது வந்து கொலமா இருக்கு. ABCD என்று போகும். இது வந்து ரோவா இருக்க ரோ நம்பர். சரியா? இப்ப நாங்கள் இதுல என்ன செய்யலாம்? ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸ் இதுல இருக்க போகுது. செல்ஸ் உருவாகைகள் எப்படி உருவாகுது? ஒரு கொலமும். இப்ப ஒரு கொலமும் ரைட்? இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்? இந்த D என்ற கொலத்தை செலக்ட் பண்றேன். இதுல நான் என்ன செய்யறேன்? இந்த ரோ என்ற நம்பரை செலக்ட் பண்ணுவோம். ரைட்? ரோ என்ற நம்பரை செலக்ட் பண்றேன். அப்ப நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கல இதுல உருவாகிற பகுதி தானே என்னது? இந்த D7ன்றது ஒரு செல்லா இருக்க போகுது. ரைட்? நீங்க இந்த இடத்துல இந்த கொலமும் இந்த 7 என்ற நம்பரும் ரோ நம்பரும் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல உருவாகிறது என்னது? செல். ரைட்? அப்ப இது நான் இப்ப செலக்ட் பண்ணது ஒரு கொலம் அண்ட் ஒரு ரோ. அப்ப இதே மாதிரி நிறைய கொலம்ஸ் இருக்குன்னு பார்த்தனால நிறைய ரோஸ் இருக்குன்னு பார்த்தனால அப்ப இதுல நிறைய செல்ஸ் வந்து உருவாக போகுது. அப்ப உருவாகைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய செல்ஸ் உருவாகைக்குள்ள நாங்க கட்டாயம் ஒவ்வொரு செல்லையும் என்ன செய்யணும்? தனித்துவமா அடையாளம் காணணும். அப்ப தனித்துவமா அடையாளம் காணணும்னு சொன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் செல் அட்ரஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ரைட்? செல் அட்ரஸ் கொடுக்கக்குள்ள ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா என்னது? இப்ப நான் இந்த செல்லை செலக்ட் பண்றேன்னு சொன்னால் இப்ப இதுக்கு முதல் நாங்க கொடுக்க வேண்டியது கலத்தின் நேம். அதுக்கு பிறகு கொடுக்க வேண்டியது ரோவின் நம்பர். அப்ப நான் இப்ப இந்த செல்லுக்கு என்ன நேம் கொடுக்கலாம்? D என்ற கொலம் இங்க செலக்ட் ஆகுது. இந்த 7 என்ற நம்பர் செலக்ட் ஆகுது, ரோ நம்பர். சோ என்னது? இந்த செல்லுக்கு நேம் D7. ரைட்? இங்க பாத்தீங்கன்னா இதுல நேம் பாக்ஸ் சொல்லி அப்போ கம்போனன்ட் சொல்லி சொன்னாங்க. இதுல ஒரு நேம் பாக்ஸ் இருக்கு. ரைட்? நேம் பாக்ஸ் சொன்னா என்ன? இப்ப வந்து கூட நீங்க எந்த செல் செலக்ட் ஆகி இருக்குதோ அந்த செல் நேம் இதுல காட்டும். இப்ப நான் இப்ப செலக்ட் பண்ணிருக்கிறது ஆக்டிவ் செல் என்னது? D7. ரைட்? அப்ப இங்க பாருங்க இந்த நேம் பாக்ஸ்ல D7 காட்டும். அதே நேரம் இப்ப நான் வேற செல்ல செலக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா F என்ற கொலம் 4 என்ற ரோ. அப்ப செலக்ட் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஆக்டிவ் செல். இது வந்து என்னது? F4. இங்க பாத்தீங்கன்னா F4 காட்டும். ரைட்? இப்ப நான் இதை செலக்ட் பண்றேன் B3. ரைட்? இதை செலக்ட் பண்றேன் என்னது? H4. ரைட்? அப்ப ஒவ்வொரு கொலமும் ஒவ்வொரு ரோவும் இடவட்டேக்குள்ள அதாவது இன்டர்செக்ட் பண்ணிக்கல வர அந்த செல்ல நீங்க கிளிக் பண்ணிக்கல நேம் பாக்ஸ்ல அந்த செல்லின நேம் என்ன செய்ய போகுது? காட்ட போகுது. அப்ப இந்த நேம் பாக்ஸ் வந்து இதுல இந்த பெயர்களை காட்டிக்கொண்டு இருக்கும். ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல் ரேஞ்ச். இப்ப நான் பாத்துனாங்க செல் ரேஞ்சுக்கு எப்படி நேம் பண்றது. செல் ரேஞ்சுக்கு நேம் பண்ணிக்கல இப்ப நான் பார்ப்போம். இதை எடுத்துறேன். ரைட்? இப்ப இதுல பார்த்தா இப்ப நான் B4ன்றது ஒரு தனி ஒரு ஆக்டிவ் செல், சிங்கிள் செல். ரைட்? இதுல நாங்கள் சிங்கிள் செல் எப்படி மூவ் பண்றோம் பார்த்துனாங்க. இப்ப இதுல பார்க்க போறது நான் ஒரு செல் ரேஞ்ச் எப்படி செலக்ட் பண்ண போறேன். இப்ப செல் ரேஞ்ச் சொன்னால் ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கணும்னு சொன்னாங்க. ரைட்?
கட்டாயம் ஒன்றுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கணும். அப்பதான் அது செல் ரேஞ்ச் என்று சொல்லுவோம். இப்ப தனியா செல்ஸ் இருந்தால் அது செல் ரேஞ்ச் இல்ல. அப்ப நான் இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை இப்ப நான் இதுல எடுக்க போறேன்னு சொன்னால் இப்ப இது வந்து ஒரு செல் ரேஞ்ச். ரைட். இப்ப இந்த செல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்றேன். அப்ப இது என்ன வடிவத்துல செலக்ட் பண்றேன்? ஒரு கொலம் வைஸா நான் ஒரு செல் ரேஞ்ச் செலக்ட் பண்றேன். ரைட். எந்த கொலம் வைஸ்? பி கொலம் வைஸா நான் இதுல செலக்ட் பண்ணி இருக்கிறேன். ஒரு செல்ஸ் எத்தனை செல்? 5 செல் இதுல செலக்ட் பண்ணி இருக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப இதுல B3 என்றது ஒரு செல் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா B4 என்றது ஒரு செல், அடுத்தது B5, B6, B7. அப்ப இவ்வளவு செல்லும் இதுல செலக்ட் ஆகி இருக்குது. ரைட். அதே மாதிரி கொலம் வைஸா நான் செலக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது கொலம் வைஸா செலக்ட் பண்ணிக்கல, சாரி ரோ வைஸா செலக்ட் பண்றேன். ரோ வைஸா செலக்ட் பண்ணிக்கல, இது என்ன ரோ? 6. ரைட். ரோ நம்பர் 6. அப்ப ரோ நம்பர் 6 வைஸா நான் இதை செலக்ட் பண்றேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன செல்? B6 என்றது செலக்ட் ஆயிருக்குது, C6 என்றது செலக்ட் ஆயிருக்குது, D6 என்றது செலக்ட் ஆயிருக்கு, E6 என்றது செலக்ட் ஆயிருக்கு. அப்ப ரோ வைஸா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த 6 என்றது மாறாது. ரைட். என்ன மாறும்? கொலம் நேம் மட்டும் மாறும். கொலம் வைஸா செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் கொலம் நேம் மாறாது. என்ன மாறுது? இங்க ரோ நம்பர் மட்டும் மாறும். அப்ப இது வந்து கொலம் வைஸ். இப்ப ரெண்டும் ரைட், கொலம் வைஸ் ஆயும் ரோ வைஸ் ஆயும் நான் இப்ப செலக்ட் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் CDE என்ற கொலமும் மாறுது, 4 5 6 7 என்ற ரோவும் மாறுது. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இவ்வளவு செல்ஸும் இருக்கு. சரியா? ஸ்டார்டிங் செல் என்னது? C4. அப்ப C4 என்ற ஒரு செல் இருக்குது, D4 என்ற சொல், E4 என்ற செல். ரைட். அதே மாதிரி C5 என்ற செல், D5, E5. இப்படி நீங்க நிறைய செல்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்க போகுது. அப்ப நீங்க இதுக்கு எப்படி நேம் பண்ணுவீங்க? நேம் பண்ணிக்கல. இப்ப கொலம் வைஸா செலக்ட் பண்றோம்னு சொன்னால் இப்ப இந்த செல் நான் இப்ப செலக்ட் பண்ணி வச்சுக்கிற செல்லுக்கு என்ன பெயர்? C3 ஸ்டார்டிங் செல். ரைட். அப்ப C3 is to முடிகிறது எண்டிங் செல் எது? 10. C10 ல முடியுது. அப்ப C3 is to C10. ரைட். அதே மாதிரி இப்ப நான் ரோ வைஸா செலக்ட் பண்றேன். இப்ப இதுல இந்த ஸ்டார்டிங் செல் வந்து D6, அதே நேரம் எண்டிங் செல் வந்து G6. அப்ப D6 is to G6 இந்த செல் ரேஞ்சுக்கு பேர். அதே மாதிரி நாங்கள் எப்படி 10 டைம் கொலம் வைஸாயும் செலக்ட் பண்ணினா, அப்போ ரோ வைஸாயும் கொலம் வைஸாயும் செலக்ட் பண்ணினா, இப்போ இதுல ஸ்டார்டிங் B3, ரைட், எண்டிங் அங்க வந்து எண்ட் ஆகுது என்றால் இந்த கடைசி செல்ல பார்க்கணும். ரைட். இப்போ இதுக்கு நான் ரைட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல நான் செலக்ட் பண்ணிருக்கேன், இந்த செல் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். பேப்பர் ஸ்டார்டிங் எங்க வருது? B3. இது ஸ்டார்டிங். எங்க முடிகிறார்? D8. அப்ப இந்த B3ல இருந்து தொடங்கி D8 மட்டும் செலக்ட் பண்ணி பட்டிருக்கு. அப்ப இதுக்கு என்ன பெயர்? B3 is to D8. சரி. அப்ப இது செல் ரேஞ்ச். சரி. அப்ப இந்த செல் ரேஞ்சுக்குரிய நேம். ரைட். அப்போ ஒரு கொலம் வைஸா நாங்க மார்க் பண்ணிக்கல எப்படி நேம் பண்றது? ரோ வைஸா ஒரு செல் ரேஞ்சை கொடுக்கல எப்படி? ரைட். கொலம் வைஸா செலக்ட் பண்ணினா கொலம் நேம் மாறாது, ரோ வைஸா செலக்ட் பண்ணினா ரோ நம்பர் மாறாது. கொலம் வைஸாயும் ரோ வைஸாயும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே என்ன செய்யும்? மாறும். அப்ப இது வந்து செல் ரேஞ்ச். சரியா? ரைட். இப்ப இவ்வளவும் இன்றைக்கு நாங்க பார்த்துருக்கிறோம். ரைட். அடுத்த கிளாஸ்ல இப்ப நீங்க ஒரு செல்லுக்குள்ள எப்படி டேட்டாவை என்டர் பண்ண போறீங்க. ரைட். இப்ப நாங்கள் செல் ரேஞ்ச் எல்லாமே கொலம் ரோ எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நாங்கள் இனி என்ன செய்யணும்? இப்ப இந்த எக்ஸல் ஒர்க் ஷீட்ல ஒரு செல்லுக்குள்ள டேட்டாவை என்டர் பண்ற வே, என்னென்ன வகையான டேட்டா இதுக்குள்ள என்டர் பண்ணலாம். ரைட். என்றது வந்து நாங்கள் பார்ப்போம். ரைட். அடுத்த கிளாஸ்ல நான் அது என்னென்ன வகையான நீங்கள் வேல்யூஸை நீங்கள் டேட்டா ஒரு செல்லுக்குள்ள என்னென்ன வகையான டேட்டாவை நீங்க என்டர் பண்ணலாம்ன்றது வந்து நான் அடுத்த கிளாஸ் எடுப்பேன். ரைட். அப்ப இந்தியோட இந்த லெசனை முடிப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ ஸோ மச்.